وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானினுடைய இறுதி வாரத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். ரமதான் எம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அந்த நிலையை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். ரமதான் செல்வதற்கு முன்னால் அந்த ரமதான் என்னை மாற்றியதா, அந்த ரமதான் என்னுள் தாக்கத்தை ஏற்படுத்தியதா, அந்த ரமதானை நான் சரியாக பயன்படுத்தினேனா என்கின்ற ஒரு கேள்வியை நம்மிடத்தில் கேட்டுவிட்டு அது புறப்பட தயாராக இருக்கிறது. அந்த கேள்விக்கான விடை அதை கண்டுபிடிக்க வேண்டியவர்கள் நாம் தான், அதை சொல்ல வேண்டியவர்கள் நாம் தான். வார்த்தைகள் மூலமாக அல்ல, 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் நாம் எதை செய்தோமோ, எதில் மூழ்கி இருந்தோமோ, எதனை தியாகம் செய்தோமோ, இது ரமதானுக்கு பிறகும் தொடர்ந்தால் அந்த ரமதான் நிச்சயமாக உங்களுக்கு பயனளித்திருக்கிறது. இல்ல நாங்கள் ரமதானிகளாக வாழ்வோம், ரப்பானிகளாக மாற மாட்டோம் என்றால் அந்த ரமதான் நிச்சயமாக உங்களுக்கு பயனளிக்கவில்லை. ரப்பானியாக ஒருவன் மாறுவதற்காகத்தான் இந்த ரமதான். ரப்பானி என்றால் யார்? ரப்பை வணங்கக்கூடியவன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உறுதியான மரணம் வரும் வரை நீங்கள் இறைவனை வணங்குங்கள் என்று. இப்ப வணக்க வழிபாடுகள் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் முடிவதல்ல. மாதம் மாறலாம், பிறை மாறலாம், ஆனால் எம்முடைய இபாதத், எம்முடைய உயிர் தொண்டை குழியை அடையும் வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படி நாம் தொடர்வோம் என்கின்ற நல்லெண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் இறுதி நாட்களை நாம் கழிப்போம். இன்றைய தினம் நாம் எடுத்த தலைப்பு ஏற்கனவே அறிவித்திருந்தது போல் மரணம் முதல் மறுமை வரை என்கின்ற ஒரு தொடரின் கீழ் இன்ஷா அல்லாஹ் நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தை படைத்துவிட்டு சொன்னான், உங்களை படைத்ததின் நோக்கம் அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்தில் வாழ்வையும் மரணத்தையும் நாம் படைத்தோம், உங்களில் யார் சிறந்தவர் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய அதிகபட்ச வாழ்நாள் என்பது 60 ஆண்டுகள் என்று சொன்னார்கள். அப்ப இந்த குறைந்தபட்ச இந்த உலக வாழ்க்கையில் நாம் எம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டோமோ அது போன்றுதான் நம்முடைய நிரந்தர வாழ்க்கையும் நமக்கு அமைய இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். காரணம், மனிதன் மறக்கக்கூடியவன், மறதியை உடையவன். அந்த மறதியை உடைய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சில செய்திகளை ஞாபகப்படுத்துகிறார். என்றால் ஃபதக்கிர், நீங்கள் நினைவுபடுத்துங்கள், ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு அந்த திக்ர், அந்த நினைவூட்டல் பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த அடிப்படையில் இந்த தலைப்பை நீங்கள் இதற்கு முன்னாலும் கேட்டிருக்கலாம், இதை நீங்கள் படித்திருக்கலாம். மீண்டும் மீண்டும் இந்த தலைப்பை நாம் பேசுவதனுடைய அடிப்படை, எப்படி அல்லாஹ் ஒரு செய்தியை குர்ஆனில் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்கிறானோ அதே போன்று நாமும் இதை மீண்டும் மீண்டும் பேசுவதற்கான காரணம், இதை நாம் நம்முடைய சிந்தனையில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். உலக மோகம் எம்மை இதை விட்டு திருப்பிவிடக் கூடாது, ஷைத்தான் எம்மை அதிலிருந்து தூரமாக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு மீண்டும் மீண்டும் பேசப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில் தொடக்கம் என்று இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு என்பது இருக்கும். அது போன்றுதான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மண்ணில் இருந்துதான் உங்களை படைத்தோம், இந்த மண்ணிற்குள் தான் மீண்டும் உங்களை செலுத்துவோம், இந்த மண்ணில் இருந்துதான் மீண்டும் உங்களை உயிர்த்தெழ வைப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மரணத்திற்கு நாம் தயாரா? அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் செய்த ஏற்பாடுகள் என்ன? நாம் போதுமான அமல்களை செய்திருக்கிறோமா?
இன்று என்னுடைய மரணம் ஏற்பட்டால் என் இறைவன் என்னை பொருந்திக் கொள்வானா என்கின்ற இந்த கேள்விகள் தான் நமக்கு முன்னால் இருக்கிறது. இந்த மரணத்தை முதலாக மறக்கடிக்கக்கூடியது எதுவென்றால் இந்த துனியா. இந்த துனியாவினுடைய அலங்காரங்கள். இந்த மனிதனுக்கு உலகம் அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். எதால் அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது? சில பட்டியலை அல்லாஹ் போடுகிறார். மினன் நிசா, பெண்களை கொண்டு, செல்வங்களை கொண்டு, தங்க வெள்ளி மருகங்களை கொண்டு, மாளிகைகளை கொண்டு, இப்படி இதுவால் அவனுக்கு அது அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் வமல் ஹயாத்து துன்யா இல்லா லஇபு வலஹ், உலக வாழ்க்கை என்பது ஒரு வீணும் விளையாட்டும் என்பதை அவன் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே நேரத்தில் இந்த உலகத்தை அவர்கள் நேசிக்கிறார்கள், மரணத்தை அவர்கள் அதை விட்டு வெறுத்து ஓடுகிறார்கள், மறுமையை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் பல இடங்களில் இந்த மறுமையையும் மரணத்தையும் மீண்டும் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இன்னும் சில வசனங்களை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் சில செய்திகளை சொல்லிவிட்டு எப்படி முடிப்பான் என்றால், இலைஹி துர்ஜாஊன், நீங்கள் மீண்டும் எங்களிடத்தில் தான் வந்தாக வேண்டும் என்பதை நீ சிந்தித்து வைத்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் ஒரு செயலை சொல்லும் போது கூட, ஒரு செய்தியை, ஒரு தகவலை சொல்லும் போது கூட மரணத்தை நினைவுபடுத்தியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை முன்னிலைப்படுத்துகிறார். அப்ப இந்த மரண விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் மன்னரை வாழ்க்கை இது சம்பந்தமான செய்திகளை நாம் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மன்னரை வாழ்க்கையை குறித்து நமக்கு அதிகம் எச்சரித்திருக்கிறார். மன்னரை வாழ்க்கையில் எல்லோரும் அந்த வீட்டை சந்திக்க போகிறோம். அந்த வீட்டில் உள்ள குழப்பங்கள், அந்த வீட்டில் உள்ள அதாபுகளை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று எனக்கு எச்சரித்திருக்கிறார். அதே போன்று குர்ஆனிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மன்னரையினுடைய வாழ்க்கை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், பர்ஸக் என்கின்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். பர்ஸக் என்கின்ற இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், நாம் நேரடியாக அதற்கு பொருள் வைத்தால் ஒரு திரை என்று சொல்லலாம். இந்த இடத்தில் முஃபஸ்ஸிர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம், உலகத்திலிருந்து முற்றிலும் அது வேறுபட்ட ஒரு உலகம். ஒருவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் அவருக்கும் துனியாவிற்குமான இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. அவர் பர்ஸக் என்கின்ற உலகத்தை நோக்கி சென்று விடுகிறார் என்று மார்க்க அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார். இப்படிப்பட்ட இந்த மன்னரை வாழ்க்கை இது இரண்டு தரப்பாக அமையலாம். ஒன்று, சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகளை ஒரு பூஞ்சோலையாக ஒருவருக்கு அமையலாம், அல்லது நரகத்தினுடைய படுகொலிகளில் ஒரு படுகொலியாக ஒருவருக்கு அமையலாம். அது எப்படி அமைய போகிறது என்பதை அவருடைய அமல்கள் தான் அவருக்கு அது முடிவு செலுத்தும். அப்ப இந்த மன்னரை வாழ்க்கைக்கு நாம் செல்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மரணங்களை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்று நமக்கு சொன்னார்கள். ஒரு மரணம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற அந்த ஒரு மரணமாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மரணங்களாக அமைந்து விடக்கூடாது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பிரார்த்தனையாகவே சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹரமி, யா அல்லாஹ், நான் எரிந்து சாவதிலிருந்து, தீயால் எரிந்து சாவதிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே நேரத்தில் வத்தஅத்தி, அதாவது நீரில் மூழ்கி சாவதிலிருந்து உன்னிடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன், அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். கட்டிடம் இடிந்து விழுந்து அதன் மூலமாக மரணிப்பதிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். முதுமை என்னை வந்தடைந்து அந்த முதுமையின் நிலைமையில் நான் மரணிப்பதை உன்னிடத்தில் அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். விஷ ஜந்துங்கள், பாம்பு போன்ற விஷ ஜந்துங்கள் என்னை தீண்டி அதன் மூலமாக மரணிப்பதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். திடீர் மரணத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படிப்பட்ட மரணத்தை எனக்கு கொடுத்து விடாதே அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். ஆனால் இன்று நம்முடைய சமூகத்தில் பார்க்கிறோம், திடீர் மரணங்கள் அதிகமாகின்றது. இது மறுமை நாளினுடைய ஒரு அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு காலம் இருந்தது, ஒரு மரணம் என்றால் நாம் எப்படி எண்ணி வைத்திருக்கிறோம் என்றால், ஒருவர் 50 வயது அல்லது 60 வயது அடைந்தால்தான் அவருக்கு மரணம் என்று ஒன்று ஏற்படும் என்கின்ற ஒரு புரிதல் நம்முடைய சமூகத்தில் இருந்தது. ஆனால் அல்லாஹ் எப்போது வேண்டுமானாலும் ஒருவருக்கு அவருடைய தவணை வந்துவிட்டால் லா யஸ்தஅகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன்,
ஒரு நிமிடம் முந்தாது ஒரு நிமிடம் பிந்தாது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்று திடீர் மரணங்களை வைத்து. காலை வரை நன்றாக இருந்தார், மாலையில் அலைபேசி அழைப்பு வந்தது, மரணித்து விட்டார் என்று. மாலையில் என்னோடு என்று தொழுதார், காலை சுபுக்கு பிறகு எனக்கு அழைப்பு வந்தது, அவர் மரணித்து விட்டார் என்று. இப்படி திடீர் மரணங்களை நாம் அதிகம் சந்திக்கிறோம். அல்லாஹ் இதை நிகழ்த்தி காட்டுவது எதற்காக என்றால், மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், அவன் நன்மையை நோக்கி விரைய வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரே ஒரு வாய்ப்பு தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வாய்ப்பை நீ சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் இதையெல்லாம் நமக்கு நிகழ்த்தி காட்டி நமக்கு புரிய வைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல மரணத்தினுடைய அடையாளங்கள், சில அடையாளங்களை சொன்னார்கள். ஹதீஸின் மூலமாக சில சஹீஹான அறிவிப்புகளை மட்டும் இந்த இடத்தில் நான் சொல்கிறேன். முதலாவது நல்ல மரணம், கலிமாவோடு ஒருவர் மரணிப்பது. மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அந்த கலிமாவோடு மரணிப்பது. அதனால்தான் சொல்வார்கள், மரண படுக்கையில் ஒருவர் இருக்கும் பொழுது நீங்கள் அதிகம் அவருக்கு கலிமா சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிபிற்கும் அதை தான் செய்தார்கள். அதே போன்ற ஒரு யூத சிறுவன் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க செல்கிறார். சந்திக்க செல்லும் பொழுது அவனிடத்தில் சொன்னார்கள், யூத சிறுவனே, நீ இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள், உன்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், நீ வெற்றி அடைய வேண்டும் என்றால். அந்த சிறுவன் அவனுடைய தந்தையை பார்த்தான். தந்தை சொன்னார், அபுல் காசிம் சொல்வதை நீ கேட்டுக்கொள். உடனடியாக அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னான், அவன் மரணமானான். அப்ப ஒருவருடைய முடிவு என்பது அவருடைய கடைசி நிலையை வைத்துதான் முடிவெடுக்கப்படுகிறது. இதுவரை அவர் முஷ்ரிக்காக, முனாஃபிக்காக, காஃபிராக வாழ்ந்திருக்கலாம். இறுதியில் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டால் அது அனைத்தையும் அது அழித்துவிடும், அவரை அது சொர்க்கத்திற்குள் நுழைத்துவிடும். இது ஒரு நல்ல மரணத்திற்கான ஒரு சைன் அப்படின்னு ஒரு அடையாளம் என்று சொன்னார். இரண்டாவது, நெற்றியில் வியர்வை வருவது. ஒருவர் மரணிக்கும் பொழுது நெற்றியில் வியர்வை வருவது ஒரு நல்ல மரணம் என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. மூன்றாவது, அல்லாஹ் ஒரு நல்ல மனிதரை கைப்பற்ற விரும்பினால் அவனை ஒரு நல்ல அமலை செய்ய வைத்து அதன் மூலமாக ஒரு உயிரை கைப்பற்றுவான். உதாரணத்திற்கு ரொம்ப பழைய நிகழ்வு தான், இருந்தாலும் இந்த இடத்துல சொல்றேன். சவுதியில் நடந்த ஒரு நிகழ்வு, ரொம்ப பிரபலமான ஒரு நிகழ்வு. ஒரு பெண்மணி, அவளுக்கு அன்று இரவு திருமணம். அதாவது திருமணத்திற்கு முன்னால் அவளை பெண் பார்க்க வருகிறாள். மகரிபுடைய தொழுகையை முடித்துவிட்டு அவள் அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். தாய் வந்து சொன்னால், மாப்பிள்ளை வீட்டில் இருந்து ஆட்கள் வந்து விட்டார்கள், விரைவாக வாங்க. அந்த பெண் அலங்கரித்து முடிப்பதற்குள் இஷாவினுடைய பாங்கு சொல்வதை அவள் கேட்கிறாள். அப்ப இஷாவினுடைய பாங்கு சொன்ன உடனே அவருடைய உள்ளத்தில் தோன்றுகிறது, நம்ம இஷா தொழுகணும். இப்ப தாயிடம் சொன்னால், நான் இஷா தொழ வேண்டும் என்று. ஆனால் தாய் அவளை கண்டித்தாள். ஏன்? நீ இப்போதுதான் அலங்காரம் போட்டிருக்க, உதவு செய்தால் எல்லாம் அழிந்துவிடும், மீண்டும் நேரமாகும், அதெல்லாம் தொழதா, நீ கீழே வந்து. அந்த பெண் விடாப்பிடியாக சொன்னால், இஷா தொழுது விட்டுதான் நான் கீழே வருவேன் என்று. இஷா தொழுதால் தாய் கீழே நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்தால் அவருடைய மகள் கீழே வரவில்லை. மேலே சென்று அவருடைய அறையில் பார்க்கும் பொழுது சஜிதாவில் அந்த பெண் மரணமானாள். அவருடைய உயிரை அல்லாஹ் சஜிதாவில் கைப்பற்றி விட்டார். இப்ப யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவரை ஒரு நல்ல அமலை செய்ய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ் உயிரை கைப்பற்றுவான். நிறைய பேர் நம்ம வீடியோல பார்த்திருக்கோம், குர்ஆன் ஓதிட்டு இருக்கும் போதே மௌத்தாயிருவான், தொழுதுட்டு இருக்கும் போது மௌத்தாயிருவான். இப்படிப்பட்ட ஒரு மரணம் ஒரு நல்ல மரணத்திற்குரிய அறிகுறி என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது மூன்றும் நமக்கு சஹீஹாக வரக்கூடிய செய்தி. இது போல பலவீனமான சில செய்திகளும் வருகிறது. ஆனால் அது பலவீனமாக இருப்பதின் காரணத்தினால் நாம் அதை நல்லதுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அதையும் நான் குறிப்பிடுறேன் இன்ஷா அல்லாஹ். என்ன அப்படின்னா, இன்னொரு வெள்ளிக்கிழமை இரவு மரணிப்பதும் ஒரு நல்ல மரணம் என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. ஆனால் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் வரிசையில் ஒருவர் பலவீனமானவர் என்பதை மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார். எந்த நாளில் மரணிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எந்த நிலையில் மரணிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை அறிஞர்கள் சொல்கிறார்கள். இது சில நல்ல மரணத்திற்கான அறிகுறிகள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு மனிதன்
மரணத்தை அவன் நம்பாமல் மறுப்பான் என்றால் அவன் நிச்சயமாக முஸ்லீமாக இருக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லா மதங்களுக்கு மத்தியில் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் உள்ளன. ஆனால் எல்லோரும் ஒரு செயலில் ஒன்றுபடுவார்கள் என்றால் இந்த மரணத்தில் ஒன்றுபடுவார்கள். யாருமே அதை மறுக்க முடியாது. அப்ப இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி சொன்னார்கள். கபருடைய வீட்டை எல்லோரும் அடைந்தே ஆக வேண்டும். சிலர் நினைக்கிறோம் நம்ம இயற்கையா மௌத்தாயிட்டா நம்மளுக்கு கபர்ல அடக்குவாங்க, நமக்கு கபர் வாழ்க்கை இருக்கும். ஒரு மனிதர் விமானத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது வெடித்து சிதறிவிட்டார், அவருக்கு கபர் வாழ்க்கை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். தண்ணீரில் மூழ்கி மீனுக்கு இரையாகிவிட்டார், அவருக்கு கபர் வாழ்க்கை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கு சொன்னார். முன்னாள் சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன், அவர் தன் 2 மகன்களையும் சக்கராத்துடைய நேரத்தில் அழைக்கிறார். அழைத்து சொன்னார், என் மகனே, இது போன்ற என் வாழ்க்கையில் நான் அதிகம் பாவம் செய்திருக்கிறேன். இதே நிலையில் நான் மரணித்தால் என் இறைவன் என்னை பிடித்து விட்டால் அவனுடைய அதாப் கடுமையானது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதை நீ என்ன செய்ய என்றால், நான் மரணித்ததற்கு பிறகு என்னை நீ எரித்து விடு, என் சாம்பலை எடுத்து சென்று அதிகமாக காற்று வீசக்கூடிய இடத்திலே நீ தூவி விட்டு விடு, இன்னும் சில சாம்பலை எடுத்து நீ கடலில் அதை கலந்து விட்டு விடு என்று அவர் சொன்னார். அப்ப அந்த 2 பசங்களும் அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. ஆனால் இவர் உண்மையில் செய்தது குஃப்ர். ஏன்? இவருடைய உள்ளம் எதை மறுத்தது? குன் என்கின்ற ஒரு வார்த்தையால் அல்லாஹ் அனைத்தையும் ஒன்று சேர்த்து விடுவார் என்கின்ற அந்த நம்பிக்கையை இவருடைய உள்ளம் மறுத்தது. ஆனால் இவர் செய்த அந்த குஃப்ரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் இவருக்கு உயிர் கொடுத்தான். எல்லாம் சேர்ந்தது ஒன்றாக. அவனிடத்தில் கேட்டான், அடியானே, நீ ஏன் இப்படி செய்தாய்? உனக்கு தெரியாதா எனக்கு இந்த சக்தி இருக்கிறது என்று? அவர் சொன்னார், இறைவா, உன் மீது உள்ள பயத்தில் தான் நான் அப்படி செய்தேன். இந்த இடத்தில் தான் அல்லாஹ்வுடைய கருணை வெளிப்பட்டது. அல்லாஹ் சொன்னான், அப்படி என்றால் உன் பாவம் அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன், சொர்க்கத்திற்கு செல். அப்ப எங்கே மரணித்தாலும் எப்படி மரணித்தாலும் கபருடைய வீட்டை அடைந்தே ஆக வேண்டும் என்பதை இந்த செய்தியும் கூறுகிறது. குறிப்பாக மேலதிகமாக அல்லாஹ் சொல்கிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீ எங்கே சென்றாலும் மரணம் உன்னை விரட்டி வரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, இரும்பு கோட்டையில் நீ உன்னை அடைத்துக் கொண்டாலும் உனக்கான காலம் முடிந்து விட்டால், தவணை முடிந்து விட்டால், மலக்குல் மவுத் உனக்காக நியமிக்கப்பட்டவர்கள் உன்னிடத்தில் வந்தே தீர்வார்கள் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மன்னரை வாழ்க்கையை பற்றி நமக்கு தெள்ள தெளிவாக சொன்னார்கள். ஒரு முறை ஒரு அன்சாரியினுடைய ஜனாசா, அந்த ஜனாசாவை அடக்கிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்தார்கள். எப்படி அமர்ந்திருந்தார்கள் என்றால், அவர்களும் சஹாபாக்களும் தலையில் பறவைகள் அமர்ந்திருப்பது போல் அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அமர்ந்திருந்தார்கள். திடீரென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையை உயர்த்தி சொன்னார்கள், உங்களுடைய சகோதரனுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். கபருடைய விசாரணை இப்போது அவர் விசாரிக்கப்படுகிறார், அவருக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அந்த கபரினுடைய ஒட்டுமொத்த வரலாறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். ஒரு மனிதன், ஒரு நல்ல உயிர், ஒரு நல்ல ஆத்மா அவருடைய இறுதி நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சுத்தி அவருடைய குடும்பத்தார்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இறுதி நேரம், அவருடைய உயிர் தொண்டை குழியை அடைகிறது. அவர் நல்ல ஆத்மாவாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை அனுப்புவான். அந்த மலக்குகள் எப்படி வருவார்கள் என்றால், சூரியனுடைய பிரகாசத்தை போன்ற அந்த முகத்தோடு அந்த மலக்குகள் வருவார்கள். அவர் பார்க்கின்ற தூரத்தில் வந்து அவர்கள் அமர்வார்கள். அமர்ந்துவிட்டு அவனுடைய நேரம் முடிகின்ற அந்த நேரத்தில் மலக்குல் மௌத் வருவார்கள். மலக்குல் மௌத் வந்து அவரிடம் சொல்வார், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட உள்ளமே, அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்திய உள்ளமே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா, அல்லாஹ்விடத்தில் நீ திரும்பி வா, அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்டான். ஃபதுகுலி ஃபீ இபாதி, நல்ல அடியார்களோடு நீ நுழைந்து கொள். வதுகுலி ஜன்னதி, சொர்க்கத்திற்குள் நீ நுழைந்து கொள் என்கின்ற சுப செய்தி அவருக்கு கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் அவர் கவலையோடு இருப்பார், என் குடும்பத்தை நான் பிரிய போகிறேனே,
என்னுடைய மகன்களை மகள்களை நான் பிரிய போகிறேனே என்று சொல்லும் பொழுது அந்த மலக்குகள் சொல்வார்கள், அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு, கவலைப்படாதே அடியானே, கவலைப்படாதே, பயப்படாதே, வா பிஷ்ஷிருபில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நீ சுப செய்தி பெற்றுக்கொள் என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த உயிரை மிக லேசாக, எப்படி ஒரு தோலினால் செய்யப்பட்ட ஒரு பையிலிருந்து ஒரு நீர் வடியுமோ, எப்படி சொத்துமோ, அதை விட மிக லேசான முறையில் அவருடைய உயிரை அந்த மலக்குகள் கைப்பற்றுவார்கள். அவர் நறுமணம் வீசக்கூடிய அந்த உயிரை வானங்களை நோக்கி எடுத்துச் செல்வார்கள். முதல் வானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அனுமதி கேட்கப்படும். அனுமதி கேட்கப்பட்டவுடன் யார் இவர் என்று கேட்கப்பட்ட போது, ஆதா ஃபுலான் இப்னு ஃபுலான், இவர் இன்னாரினுடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும். 7 வானங்களை தாண்டி அந்த உயிர் அல்லாஹ்வை போய் சந்திக்கும். அல்லாஹ் சொல்வான், நல்ல மக்களுடைய பட்டியலில் இவருடைய பெயரை நீங்கள் சேர்த்து விடுங்கள், என்கின்ற அந்த பட்டியலில் இவரை நீங்கள் சேர்த்து விடுங்கள். பிறகு மீண்டும் அந்த ஜனாசா உலகத்திற்கு கொண்டு வரப்படும் விசாரணைக்காக. இப்ப இங்க கொஞ்சம் வாங்க, அப்படியே நாம் மரணித்தவுடன் என்ன செய்வார்கள்? நம்மை குளிப்பாட்டுவார்கள், நம்மை கஃனிடுவார்கள். கஃன் என்பது வெறும் வெள்ளை ஆடைதான். நீங்கள் உலகத்தில் எவ்வளவு செல்வத்தை சேர்த்து எவ்வளவு உயர்தரமான ஆடையை நீங்கள் அணிந்திருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு விடைபெறும் பொழுது உங்களுக்கு வெறும் கஃன் தான். அவன் மந்திரியாக இருந்தாலும், ராஜாவாக இருந்தாலும், பிச்சைக்காரனாக இருந்தாலும் ஒரே ஆடைதான். எந்த அளவிற்கு நிலைமை ஆகும் என்றால் நம்முடைய பெயரும் மாற்றப்படும். இந்த உலகத்தில் எந்த பெயரை கொண்டு உங்களை அழைத்தார்களோ அந்த பெயர் ஜனாசா என்று மாற்றப்படும். உண்மையா இல்லையா? அப்துல் ரஹ்மானை எப்ப அடக்குறீங்க, வாசிஃபை எப்ப அடக்குறீங்க, முஜீபை எப்ப அடக்குறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஜனாசாவை எப்ப அடக்குறீங்க, யாரு சொந்த மகனே அதெல்லாம் பயன்படுத்துவோம். அப்ப பெயர்கள் மாற்றப்படும். நம்மை சுமந்து செல்வார்கள் சந்தூக்கில் வைத்து. இந்த உலகத்துல நீங்க என்ன மாதிரியான கார்லாம் வச்சிருந்திருக்கலாம், நீங்க உயர்தரமான பைக் வச்சிருக்கலாம், கடைசியில உங்களுடைய புறப்படுகின்ற நேரத்தில் நீங்கள் செல்லக்கூடிய அந்த வாகனம் என்பது சந்தூக்கு தான். சுமந்து செல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் நல்ல ஜனாசாவாக இருந்தால் அவரை நீங்கள் விரைந்து கபருக்கு கொண்டு சென்று விடுங்கள், விரைவாக கொண்டு செல்லுங்கள். அவர் கெட்ட ஜனாசாவாக இருந்தால் உங்களுடைய தோளில் இருந்து அதை விரைவாக நீங்கள் இறக்கி விடுங்கள் கீழே என்று சொன்னார். இந்த ஜனாசாவை சுமந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் அது சத்தமிடும், கத்திமூனி கத்திமூனி, என்னை நீங்கள் விரைவாக கொண்டு செல்லுங்கள், விரைவாக கொண்டு செல்லுங்கள் என்று அந்த ஜனாசா சத்தமிடும். மனிதரை தவிர இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அந்த சத்தத்தை செவியேற்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். விரைந்து எடுத்துச் செல்வார்கள். எடுத்து சென்று எம்மை கபரிலே அடக்கம் செய்வார்கள். அடக்கம் செய்துவிட்டு எமக்காக நீண்ட நேரம் நின்று பிரார்த்தனை செய்துவிட்டு எம்முடைய உறவினர்கள் மீண்டும் திரும்ப ஆரம்பிப்பார்கள். அந்த காலடி சத்தத்தை அந்த ஜனாசா கேட்கும். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்க. இந்த உலகத்துல எப்படிலாம் நம்ம ஆடணும், இந்த உலகத்தில் நாம் என்னென்னலாம் பேசினோம், எப்படியெல்லாம் பெருமை அளித்தோம், எப்படியெல்லாம் எம்மை நாம் இந்த உலகத்தில் அப்படியே ஒரு கர்வத்தோடு வாழ்ந்தோம். கடைசியில் அந்த கர்வம் எல்லாம் காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கப்படும். வைத்து விட்டு திரும்ப ஆரம்பிப்பார்கள். அந்த ஜனாசா அந்த காலடி சத்தத்தை கேட்கும். எல்லோரும் திரும்பி சென்றதற்கு பிறகு ஃபயத்தாடி மலக்கான், 2 மலக்குகள் வருவார்கள். ஃபயஜ்லிசானி லஹு, அவரை அமர வைப்பார்கள். ஃபயகூலானி லஹு, அவரிடத்தில் பேசுவார்கள். மர் ரப்புக, ரொம்ப லேசான கேள்விதான். உன்னுடைய இறைவன் யார்? நம்மை பொறுத்தவரை அது லேசான கேள்வி. இந்த உலகத்தில் யாரிடம் கேட்டாலும் அதற்கான பதிலை நாம் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் கபரிலே ஒருவர் இதற்கான பதிலை சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் அவர் அல்லாஹ்வை வணங்க வேண்டிய முறையில் வணங்கி, அல்லாஹ்விற்கு ஷிர்க்கை இணையை கலக்காமல் அல்லாஹ் சொன்ன எல்லா கட்டளைகளையும் யார் ஒருவர் சரியாக பின்பற்றினாரோ அவரால் மட்டுமே சொல்ல முடியும். அவருக்கு அந்த மொழி புரியவில்லை என்றாலும், அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று விளங்கவில்லை என்றாலும், கேட்ட உடனே அந்த நல்ல ஜனாசா பதில் சொல்லும், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று பதில் சொல்லும். அடுத்த கேள்வி, வமா தீனுக, உன்னுடைய வழி எது, உன்னுடைய மார்க்கம் எது? இந்த உலகத்தில் இஸ்லாமிய சட்டதிட்டங்களை பின்பற்றி முஸ்லிம் என்று வெறும் பெயரளவில் தாடி வைத்தால், தொப்பி வைத்து விட்டால், ரமதானில் தொழுது விட்டால் நான் முஸ்லிம் என்கின்ற இந்த நிலையில் இருந்து மாறி என் வாழ்நாள் முழுவதும் நான் தொழுகையை சரியாக கடைபிடித்து
கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை வெளிப்படுத்தி இஸ்லாம் சொன்ன எல்லா சட்டங்களையும் ஷரியத்துகளையும் நாம் பின்பற்றி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து மரணித்திருந்தால் அந்த ஜனாசா சொல்லும் தீனியல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லும். கடைசி கேள்வி மிக முக்கியமான கேள்வி. நேற்றைய உரையில் முடிக்கப்பட்டதனுடைய தொடர்ச்சி தான் இந்த கேள்வி. وَمَنْ هَذَا الرَّجُلُ الَّذِي بُعِثَ فِيكُمْ, ஒரு உருவம் காட்டப்பட்டு இவர் யார், உங்களுக்கு அனுப்பப்பட்டாரே ஒரு தூதர், இவர் யார் என்று கேட்கப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அந்த தூதரை வெறும் வாயளவில் சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி அவரை உண்மையில் நாம் உயிருக்கு மேலாக நேசித்து இந்த உலகத்தில் அவரை நாம் உயிர்ப்பித்திருந்தோம் என்றால் அந்த நல்ல ஜனாசா சொல்லும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. கடைசியாக கேட்பார்கள், இதையெல்லாம் நீ எங்கிருந்து அறிந்து கொண்டாய்? குர்ஆனை நான் படித்தேன், இதை நான் அறிந்து கொண்டேன், நான் ஈமான் கொண்டேன் என்று அந்த ஜனாசா சொல்லும். அவ்வளவுதான். இதுதான் கபரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள். இதை கேட்ட இந்த பதிலை சொல்லி முடித்த மாத்திரத்தில் வானத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும், அன் ஸதக அப்தி, என்னுடைய அடியார் உண்மையை கூறினார், அவர் கூறியது உண்மை. ஃபஃப்ரிஷூஹு லஹு மினல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய ஆடையை நீங்கள் அவருக்கு அணிவியுங்கள், சொர்க்கத்தினுடைய விரிப்பை நீங்கள் அவருக்கு விரியுங்கள், கபர் விசாலமாகட்டும் என்று அந்த கட்டளை வரும். அல்லாஹ் அவருடைய கபரை விசாலப்படுத்துவார். அவருக்கு அந்த கபரில் இருள் நீங்கி அல்லாஹ் ஒளிமயமிக்க ஒரு கபரை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்துவார். அந்த நேரத்தில் பிரகாசமான ஒரு உருவம் கபரில் வந்து நிற்கும். அவர் கேட்பார், நீ யார்? நான் தான் உன்னுடைய தொழுகை, நான் தான் உன்னுடைய சஜிதா, நான் தான் நீ ஓதுன திலாவத்துல் குர்ஆன், நான் தான் நீ நின்று வணங்கிய கியாம் சியாம் ருக்கு சஜிதா, எல்லா நல்ல அமல்களும் நான் தான் என்று பதில் சொல்லும். பிறகு அல்லாஹ் சொல்வான், மலக்குமார்கள் சொல்வார்கள், புது மாப்பிள்ளையை போன்று நீங்கள் தூங்க ஆரம்பியுங்கள், மறுமை வரை உங்களுக்கு தூக்கம் தான். அந்த ஆத்மா கேட்கும் தகூமுஸ்ஸா, மறுமையை இப்போதே நீங்கள் ஏற்படுத்துங்கள், சொர்க்கத்தினுடைய முழு இன்பத்தையும் நான் இப்போது காண வேண்டும் என்று அந்த ஆத்மா சொல்லும். ஆனால் மலக்குகள் சொல்வார்கள், நீங்கள் உறங்குங்கள், அல்லாஹ் மறுமை எப்போது கொண்டு வருவானோ அப்போது நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லுவான். இந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்ட். என்ன அப்படின்னா, அல்லாஹ் அந்த அடியாருக்கு அவன் அருள் இருக்கின்ற அந்த நியாமத்தை புரிய வைப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்வான் என்றால் நரகத்தை திறந்து காட்டுவான். அல்லாஹ் அவர் நரகத்தை பார்ப்பார். நரகத்தில் உள்ள அந்த வெப்பத்தை, அந்த தீயை, நெருப்பை அவர் பார்ப்பார். பார்க்கும் போது அவர் மனதில் எண்ணிக்கொள்வார், அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டார், எவ்வளவு பெரிய விஷயங்கள் அல்லாஹ் என்னை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு அல்லாஹ் அந்த நரகத்தை காட்டி அவருக்கு சொர்க்கத்தினுடைய வாசல்களை திறந்து வைப்பார். இது நல்ல ஜனாசாவினுடைய நிலைமை. கெட்ட ஜனாசா, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தவர், அவருடைய கடைசி நேரம், சக்கராத்துடைய நேரம், 2 மலக்குகள் வருவார்கள், கருமையான தோற்றத்தோடு, பார்த்தால் பயந்துவிடும் அளவிற்கான ஒரு தோற்றத்தில் வந்து அவன் பார்க்கும் தூரத்தில் வந்து அமர்வார்கள். மலக்குல் மௌத் எடுத்து வருவார், வந்து சொல்வார், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் கபீஸா, பாவம் செய்த ஆத்மாவே, வெளியேறி, அக்ரிஜு அன்ஃபுஸக்கும், உன்னை நீயே வெளிப்படுத்தி விடு, ஃபல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இன்றைய நாளில் உனக்கு நாங்கள் வேதனையை சுவைக்க கொடுப்போம், நீ வெளியேறு என்று சொல்லப்படும். அந்த உயிர் ஓட்டம் பிடிக்கும் உடலில், வெளியேறாத அந்த உடல், அந்த உயிர் சம்பட்டைகளை கொண்டு அந்த உயிரை அடித்து அதை பிடித்து நிற்பார்கள். எப்படி இருக்கும் என்றால், ஒரு துணி முள்ளில் மாட்டிக்கொண்டு அந்த துணியை நாம் கிழித்தெடுத்தால் எப்படி 2 கூறாக அந்த துணி பிரியுமோ, நூட்கள் பிரிந்து அந்த துணி கிழியுமோ, அதை விட மோசமான முறையில் அவருடைய உயிரை சம்பட்டையால் அடித்து அதை பிடுங்கி எடுத்து செல்வார்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. அந்த உயிர் நாற்றம் எடுத்த அந்த உயிர் வானங்களை நோக்கி பயணமாகும். முதல் வானம், இவர் யார், இவ்வளவு நாற்றம் எடுக்கிறது என்று கேட்கப்பட்ட போது, இன்னாரினுடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும். அனுமதி கொடுக்கப்படாமல், அனுமதி மறுக்கப்பட்டு அது உலகத்திற்கு மீண்டும் தூக்கி வீசப்படும் விசாரணைக்காக. சிஜ்ஜீன் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவேட்டில், கெட்டவர்களுடைய பதிவேட்டிலே அவருடைய பெயர் அங்கே எழுதப்படும்.
நம்மை இங்கே கஃனிட்டு நம்மை தூக்கிச் செல்வார்கள். தூக்கிச் செல்கின்ற நேரத்தில் அந்த ஜனாசா சப்தமிடும், என்னை எங்கே தூக்கிச் செல்கிறீர்கள், என்னை விட்டு விடுங்கள், என்னை எங்கேயே இறக்கி விடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் அலறக்கூடிய இந்த சப்தத்தை நீங்களும் கேட்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு நாடி இருந்தேன். யாராவது அதை கேட்டுவிட்டால் ஒருவரும் ஜனாசாவிற்கு அருகாமையில் கூட நீங்கள் செல்ல மாட்டீர்கள் என்று பயத்தில் நான் அந்த பிரார்த்தனையை விட்டுவிட்டேன். அவ்வளவு மோசமான ஒரு சப்தத்தை இது வெளியிடும். ஜனாசாவை தூக்கிச் செல்வார்கள், கபரில் அடக்கிவிட்டு மீண்டும் திரும்புவார்கள். திரும்புகின்ற நேரத்தில் மலக்கான், 2 மலக்குகள் வருவார்கள், அவரை அமர வைப்பார்கள். அதே கேள்வி அவரிடத்தில் கேட்கப்படும், மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார்? அந்த அடியார், பாவம் செய்த அந்த அடியார், ஷிர்க்கை கலந்த அந்த அடியார், தர்காவில் சென்று அங்கே அடங்கி இருக்கக்கூடியவர்கள் துவா செய்த அந்த அடியார், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்த அந்த அடியார், கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய பதில், லா அத்ரி, எனக்கு தெரியாது, நீங்க என்ன கேட்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அடுத்து கேட்கப்படும், ஒமாதீனுக்க, உம்முடைய மார்க்கம் எது? அவர் முகமது, அஹ்மத், முஸ்தபா என்று எந்த பெயரை அவர் வைத்திருந்தாலும் இஸ்லாமுடைய சட்ட திட்டங்களை அவர் பின்பற்றவில்லை என்றால், ஹராமை ஹலாலை பேணி அவர் வாழவில்லை என்றால் அவர் பதில் சொல்ல முடியாது. அவர் சொல்லுவார், லா அத்ரி, எனக்கு தெரியாது. மூன்றாவது கேட்கப்படும், இந்த நபியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இந்த நபி யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை படிக்கவில்லை என்றால், அதை தெரியவில்லை என்றால், அதை பின்பற்றவில்லை என்றால் அந்த ஜனாசா சொல்லும், லா அத்ரி, எனக்கு தெரியாது. இந்த 3 பதில்களை பெற்றதற்கு பிறகு வானத்தில் இருந்து அழைப்பு வரும், அன்கதிப், அவன் பொய் சொல்கிறான், அவனுக்கு அது குறித்து தெரியவில்லை, நரகத்தினுடைய விரிப்புகளை நீங்கள் வெளியுங்கள், நரகத்தினுடைய ஆடையை நீங்கள் அவனுக்கு அணிவியுங்கள், நரகத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு அதில் உள்ள வெப்பம் ஜுவாலைகளை அவன் மீது போடப்படும், கபர் அவரை நெருக்கிக் கொண்டிருக்கும், 2 விலா எலும்புகளும் ஒன்று சேரும் அளவிற்கு கபரை அல்லாஹ் நெருக்க வைப்பார். அவர் சொல்லுவார், ரப்பிர்ஜிஊன், இறைவா என்னை மீண்டும் அழைத்துவிடு, லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த், இதுவரை நான் எந்த செயல்களை செய்யாமல் இருந்தேனோ எல்லாவற்றையும் நான் செய்துவிட்டு மீண்டும் வந்து விடுகிறேன். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறார், சூரத்துல் முனாஃபிகூனுடைய கடைசி வசனம், ஒவ்வொரு ஜும்ஆவிலும் ஓதப்படக்கூடிய ஒரு வசனம், யா அல்லாஹ் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடு, ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன், என்னுடைய எல்லா செல்வத்தையும் உன்னுடைய பாதையில் செலவு செய்துவிட்டு நல்ல அடியாராக உன்னிடத்தில் திரும்பி வருகிறேன். அல்லாஹ் சொல்வான், வலை யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, ஒருவருடைய தவணை அவருக்கு வந்துவிட்டால் மீண்டும் அவருக்கான மற்றொரு வாய்ப்பு கொடுக்கப்படாது என்று சொல்லி அல்லாஹ் அவருக்கு பதிலளித்து விடுவான். அந்த நேரத்தில் மலக்குகள் அவரை சம்பட்டைகளை கொண்டு அடித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ஒரு பாம்பை அந்த கபரிலே ஏவுவார். அதனுடைய ஒரு சொட்டு விஷம் இந்த உலகத்தில் விழுந்து விட்டால் இந்த உலகத்தில் எந்த புல் பூண்டு முளைக்காது. அப்படிப்பட்ட பாம்பு அவரை கொத்திக் கொண்டிருக்கும் கபரிலே. அந்த நேரத்தில் இதை விட ஒரு மிகப்பெரிய வேதனை, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை திறந்து காட்டுவார். ஏற்கனவே இது ஒரு வேதனை, ஆசை காட்டி மோசம் பண்றதுனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சொர்க்கத்தை திறந்து காட்டுவான். அடியானே, உனக்கு இங்கே ஒரு இடம் இருந்தது, நரகத்திலும் உனக்கு ஒரு இடம் இருந்தது, உன்னுடைய செயல்கள் இதற்கான செயல்களாக அமைந்து விட்டதால் அது ரிஜெக்டட், அது மூடப்பட்டு விட்டது, இதுதான் உனக்கான இடம் என்று சொல்லப்படும். இப்படி மறுமை நாள் வரை இந்த நிலை அவனுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி தான் நம்மிடத்தில் எச்சரித்து சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபரை பார்த்து விட்டால் தாடி நலையும் அளவிற்கு அழுவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், உஸ்மான் அவர்களே, சொர்க்கம் பேசப்பட்டது, நரகம் பேசப்பட்டது, அப்போதெல்லாம் வராத அழுகை ஏன் இந்த கபரை பார்க்கும்போது உங்களுக்கு வருகிறது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், இன்னல் குபூர அவ்வளவு மன்சிலும் மின் மனாசிலில் ஆகிரா, இந்த கபர் இருக்கிறதே மறுமையினுடைய வீடுகளில் இதுவே முதல் வீடு. யார் இதில் வெற்றி பெற்றாரோ இதற்கு பிறகு அவருக்கு எல்லாம் லேசானதாக மாறிவிடும். யார் இதில் தோற்றுவிட்டாரோ
அதற்கு பிறகு அவர்கள் லேசானது என்பதே கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். வருத்தப்படுவது யார்? அதுதான் இங்க நமக்கு புரிய வேண்டியது. உஸ்மானுன் ஃபில் ஜன்னா, உஸ்மானுன் ஃபில் ஜன்னா, அவர் கவலைப்படுகிறார் இந்த கபரை குறித்து. அவர்கள் பயந்தார்கள் நரகத்தை குறித்து. அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்னுடைய இறுதி நிலைமை எப்படி மாறுமோ. உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இறுதி நேரத்தை பாருங்கள். அபூ லுஅ்லு என்று சொல்லக்கூடிய ஒருவனால் ஃபஜ்ருடைய நேரத்தில் அவர்கள் குத்தப்படுகிறார்கள். குடல்கள் எல்லாம் வெளியே செல்கின்றன. இறுதி நேரம் அவர் ஏதோ ஒன்றை முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மகன் இப்னு உமர் சென்று அவங்களுடைய காதை வைத்து கேட்டார்கள், என் தகப்பனார் என்ன சொல்கிறார் என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வவைலி வவைலி உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகட்டும், அல்லாஹ் என் மீது கருணை காட்டவில்லை என்றார். இறுதி நேரம் யார் கேட்கிறார்? உன்னுடைய மாளிகையை சொர்க்கத்தில் பார்த்தேன் உமரே. அந்த உமர் கவலைப்படுகிறார் தன்னுடைய இறுதி நேரத்தை பார்த்து, இறுதி நேரத்தை குறித்து கவலை அடைகிறார். ஆனால் நமக்கு அந்த கவலை இருக்கிறதா? ஒரு ஜனாசாவா, 2 ஜனாசாவா, எத்தனை ஜனாசாக்களை நாம் சென்று அடக்கி இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நீங்கள் கபரை சந்தியுங்கள், அதை ஜியாரத் செய்யுங்கள். எதற்காக? ஃபாத்திஹா ஓதுவதற்காகவோ, அல்லது அங்கே சென்று யாசீன் ஓதுவதற்காகவோ, அல்லது அங்கே சென்று ஷபே பராத் என்று ரொட்டியும் வாழைப்பழமும் கொடுப்பதற்காக அல்ல. அதை பார்க்கும் பொழுது நீங்கள் முன் சென்று இருக்கிறீர்கள், நாங்கள் பின்வர இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்துவதற்காக துஆவை அப்படியே கேட்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு லாஹிகூன். இதுதான் துஆ. கபர்வாசிகளே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், நாங்கள் உங்களை பின்தொடர இருக்கிறோம் என்கின்ற அந்த பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப ஜனாசாக்களில் கலந்து கொள்வது, கபரை சந்திப்பது மரணத்தினுடைய சிந்தனையை நமக்கு ஏற்படுத்தும். மரணத்தினுடைய சிந்தனை நமக்கு வந்துவிட்டால் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளலாம். இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், கபருல பெரிய பெரிய பாவம் செஞ்சாதான் அங்கே தண்டனை நிகழ்த்தப்படும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை 2 கபர்களை தாண்டி சென்றார்கள். அப்போது சொன்னார்கள், இந்த 2 கபரும் வேதனை செய்யப்படுகிறது. எதற்காக தெரியுமா? பெரிய பெரிய பாவம் கிடையாது. ஒருவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது குறை பேசி திரிந்தார், கோல் பேசி திரிந்தார். மற்றொருவர் சிறுநீர் கழித்து விட்டு அவர் சரியாக சுத்தம் செய்யவில்லை. இந்த 2ற்காக அவர் தண்டனை ஏற்படுத்தப்படுகிறது என்று சொல்லி ஒரு மரக்கிளையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைத்து அங்கே நட்டு வைத்தார்கள். சொன்னார்கள், இது காயும் வரை அந்த அளவிற்காவது அவருடைய தண்டனை குறைக்கப்பட வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் என்று சொன்னார்கள். இப்ப சிறிய பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும், அது கடுகளவு இருந்தாலும் அணு அளவு இருந்தாலும் அதற்கான கூலியை, அதற்கான பரிசை அவர் பெற்றுக் கொள்வார். அப்ப இந்த கபருடைய வாழ்க்கையை தினந்தோறும் நாம் இதை குறித்து நாம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் யாரும் எம்மோடு வரமாட்டார்கள், யாரும் நமக்கு கை கொடுக்க மாட்டார்கள். கபரிலே எம்முடைய மகன், எம்முடைய தந்தை, எம்முடைய உறவினர்கள், யாரெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் உயர்வாக நினைத்தீர்களோ, யாருக்காக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்களோ, எதை சம்பாதிக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தீர்களோ, செல்வம் தானே இன்னைக்கு எல்லாருடைய மோட்டிவா இருக்கு. அதுக்காக நம்ம ஓடுறோம், தூக்கத்தை இழக்கிறோம், சாப்பாட்டை இழக்கிறோம், தொழுகையை இழக்கிறோம், எல்லாத்தையும் இழந்து ஓடுறோம் இல்லையா? கடைசியில் அந்த காசு எங்கே போகும்? நீங்கள் மரணித்தவுடன் உங்களுடைய காசு வேற யாருக்கும் சொந்தம், உங்களுடைய வீடு வேற யாருக்கும் சொந்தம். அதிகபட்சம் உங்களுக்காக எத்தனை நாள் வருவாங்க? அதிகபட்சம் 10 நாள் வச்சுக்கோமா? 10 நாட்களுக்கு பிறகு எல்லாம் அவங்க வேலை, அவங்க உண்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. அப்ப இப்படிப்பட்ட உலக வாழ்க்கையவா மனிதனே, இதை கண்டா நீ மயங்கி கிடக்கிறாய்? இதையா நீ உயர்வாக பார்க்கிறாய்? இதுவா உன்னை அந்த மறுமையிலிருந்து தூரமாக்கி விட்டது? அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா சுர்துமுல் மகாபிர். கபரை அடையும் வரை நீ பணம் 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 என்றால் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு தெரியாதா மீண்டும் நீ கொண்டு வரப்படுவாய் என்று? மார்க்க அறிஞர்கள் அழகாக சொல்வார்கள், உத்துருக்கு துன்யா கபுல அன் தத்துருக்க பிஹா. இந்த உலகத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள், இந்த உலகம் உங்களை விடுவதற்கு முன்னால். ஹாசிபு கபுல ஐயு ஹாசிபுக்கும், உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால். தொழுது கொள்ளுங்கள், உங்களுக்கு தொழுகை நடத்தப்படுவதற்கு முன்னால். கண்ணியத்திற்குரியவர்களே,
தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை குறித்து ஒரு சம்பவம் வருகிறது. மலக்குல் மௌத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் வருகிறார்கள். சொன்னார்கள், நான் யார் என்றால் எனக்கு எல்லா இடத்திற்கும் செல்ல அனுமதி இருக்கிறது. மாளிகையா இருந்தாலும் நான் செல்வேன், சிறிய குடிசையாக இருந்தாலும் நான் செல்வேன், யாரும் என்னை தடுக்க முடியாது, நான் தான் மலக்குல் மௌத் என்று சொன்னார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, ஏன்ட்ட வந்திருக்கீங்க, அட்டை தனி ஏன்ட்ட நீங்க வந்திருக்கீங்க, ஆனா நான் அந்த மரணத்திற்கு தயாரா இல்லையே அப்படின்னாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அந்த மலக்குல் மௌத் சொன்னார், யா தாவூத் ஐன ஃபுலானுன் கரீபுக், உனக்கு பக்கத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்கள் எங்கே, உன்னுடைய உறவினர்கள் எங்கே? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மாத்த, அவர்கள் இறந்து விட்டார்கள். அப்ப அந்த மலக்குல் மௌத் சொன்னார், நீங்கள் அவரை பார்த்தும் படிப்பினை பெறவில்லையா, இவர்கள் எல்லாம் இல்லையே என்கின்ற அந்த சிந்தனை உங்களுக்கு வரவில்லையா என்று மலக்குல் மௌத் சொன்னார். தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மன்னரையை குறித்து எந்த அளவிற்கு நமக்கு இன்னும் அதிகமாக சொன்னார்கள் என்றால், ஒரு முறை யூத பெண்மணி ஒருவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வராங்க. அந்த யூத பெண்மணி ஏதோ ஒரு தேவைக்காக வந்துவிட்டு ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், அஆதகல்லாஹு மின் அஸாபில் கபர், இறைவன் உங்களை கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பானாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒன்றும் புரியல, கபூர்ல வேதனை செய்யப்படுவோமா? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரை அதை குறித்து அறிவிக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போன உடனே சொன்னாங்க, கேட்கிறாங்க, கபரிலே ஒரு மனிதன் தண்டிக்கப்படுவானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் தண்டிக்கப்படுவாள் என்று சொல்லிவிட்டு ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தொழுகையையும் முடிக்க மாட்டார்கள், இந்த பிரார்த்தனையை ஓதாமல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபி ஜஹன்னம் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் என்கின்ற இந்த பிரார்த்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த கபருடைய வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடியா அல்லாஹ், மசீஹு தஜ்ஜால் அவருடைய குழப்பத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடியா அல்லாஹ், ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் உயிரோடு இருக்கும் போது மரணிக்கும் போது உள்ள குழப்பங்களை விட்டு என்னை பாதுகாத்து விடியா அல்லாஹ், வ மின் ஃபித்னத்தில் ஜஹன்னம் வ மின் நாரி ஜஹன்னம் நரகத்தினுடைய நெருப்பை விட்டு பாதுகாத்து விடியா அல்லாஹ் என்கின்ற இந்த துஆவை ஓதாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிக்க மாட்டார்கள் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் கூடுதலாக நாம் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தி தான், கெட்டவர்களுக்கு எப்படி அல்லாஹ் கபரை நெருக்கி அந்த தண்டனையை உணர வைக்கிறானோ அது போன்று நல்ல அடியார்களுக்கும் கபர் அவர்களை ஒரே ஒரு முறை நெருக்கும். எப்படி சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரே ஒரு முறை கபர் நெருக்கியதோ அதே போன்று நல்ல மனிதர்களையும் கபர் ஒரே ஒரு முறை அல்லாஹ் நெருக்க வைத்து அவர்களுக்கு அதை உணர்த்தி காட்டுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கபரை நீங்கள் சிந்தியுங்கள், ஒவ்வொரு முறையும் ஜனாசாவில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், அதற்கான கூலியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஜனாசாவை பின்தொடர்வது என்பது ஒவ்வொருத்தரின் மீதும் அது கடமையாக இருக்கிறது. ஜனாசாவினுடைய தொழுகையில் நாம் கலந்து கொண்டால் 2 மலையளவுக்கு நன்மை நமக்கு கிடைக்கிறது. இந்த ஜனாசாவில் கலந்து கொண்டு அந்த மரணத்தை அதிகம் நினைவு கூறுங்கள், அதிகம் சிந்தியுங்கள். அந்த மலக்குல் மௌத் வந்தா நம்ம திருப்பி அனுப்ப முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புன மாதிரி நம்ம திருப்பி அனுப்பிடலாம், கொஞ்ச நாள் உலகத்துல வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. இதை எப்படி அல்லாஹ் வச்சிருக்கான் அப்படின்னா ட்விஸ்டா வச்சிருக்கான். யாருக்கு எப்ப வருவாங்க எங்க வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. உதாரணம் சொல்லணும்னா நம்ம அகமதாபாத் பிளாஷ் அந்த 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 பிளைட் கிராஷ் நம்ம உதாரணமா சொல்லலாம். 1:10 அந்த பிளைட் டேக் ஆஃப் ஆகும். 200 பயணிகள் அதில் பயணிக்கிறார்கள். பயணிக்கும் பொழுது ஒரு காணொலியை வெளியிடுகிறார்கள். என்ன காணொலி அப்படின்னா, நாங்கள் எல்லாம் லண்டனுக்கு செல்கிறோம், அங்கே சென்று ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க இருக்கிறோம். இது ட்விட்டர்ல வருது, இன்ஸ்டாகிராம்ல வருது. அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் அடுத்த நியூஸ் வெளியாகுது, அந்த விமானம் சேதமடைந்தது, விபத்தில் சிக்கியது. இவ்வளவுதான் வாழ்க்கை. நம்ம எப்ப மரணிப்போம் அப்படிங்கறத அல்லாஹ் மறைமுகமா வச்சிருக்கான். அதனால எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவாறே நீங்கள் மரணியுங்கள், நல்லெண்ணம் கொண்டவாறே நீங்கள் மரணியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அவனிடத்தில் மன்றாட வேண்டும். நாளுக்கு நாள் நம்முடைய பாவங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு ரமதானுடைய காலங்களில் நாம் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும்.
அதனால்தான் நான் என்னுடைய ஆரம்ப செய்தியில சொன்ன, நீங்கள் ரமதானிகளாக மாறாமல் ரப்பானிகளாக மாறுங்கள் என்று. இந்த பயிற்சி பட்டறையில் நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்களோ, எப்படி அல்லாஹ்வுடைய தக்வாவுடைய உள்ளத்தில் இருந்ததோ, இந்த 30 நாட்கள் எனக்கு முன்னால் ஹலாலான விஷயம் இருக்கும் போதே நான் எப்படி கட்டுப்படுத்தினேனோ, கட்டுப்படுத்தினா இல்லையா, எனக்கு பிடித்த உணவு ஹலாலான உணவு, ஆனால் என்னுடைய உள்ளத்தில் என்ன உணர்வு இருந்தது, நான் நோன்பு இருக்கிறேன், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று. நீங்கள் தனிமையில் இருந்திருந்தாலும் அதை உண்டிருக்க மாட்டீர்கள், யாரும் உங்களை பார்க்கவில்லை என்றாலும் உண்டிருக்க மாட்டீர்கள். ஹலாலான மனைவி என்னுடைய மனைவி, ஆனால் அல்லாஹ்வுடைய தடை இருக்கிறது, நான் நோன்பு வைத்திருக்கிறேன், அவரை நெருங்க மாட்டேன் என்று எப்படி நாம் நம்முடைய உள்ளத்தை கட்டுக்குள் வைத்திருந்தோமோ, கட்டுப்பாடுக்குள் வைத்திருந்தோமோ, அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தோமோ, இதே வாழ்க்கையை மீதிருக்கின்ற 11 மாதங்கள் நீங்கள் வாழ்ந்தால் எப்படிப்பட்ட ஒரு அடியார நம்ம மாறுவோம் நீங்க நினைச்சு பாருங்க. அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். என்னுடைய கடைசி நேரம், என்னுடைய மரணம் லா இலாஹ இல்லல்லாஹோடு முடிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய துஆவை நான் இதற்கு முன்னால் சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், இறைவா, எனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாய், கனவுகளுடைய விளக்கத்தை நீ எனக்கு கற்றுக் கொடுத்தாய், நீயே அன்த வலிய்யி ஃபித் துன்யா வல் ஆখিরা, நீயே எனக்கான பொறுப்பாளன் உலகத்திலும் நாளை மறுமையிலும். இந்த உலகத்தில் எனக்கு நீ எப்படி எல்லாவற்றையும் கொடுத்தாயோ அதே போன்ற மறுமையும் நீயே எனக்கு பொறுப்புதாயி. சொன்னார்கள், தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை முஸ்லிமாக மரணிக்க வையா அல்லாஹ், அந்த நல்ல மக்களோடு கொண்டு போய் நீ சேர்த்து விடியா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், கடைசி பிரார்த்தனை என்ன, அல்லாஹும்ம ரஃபீகில் அலா, அந்த உயர்ந்த மக்களோடு என்னை கொண்டு நீ சேர்த்து விடியா அல்லாஹ், என் பாவத்தை மன்னித்து விடியா அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கடைசி வார்த்தை என்ன, இறைவா நீ என் மீது கருணை காட்டவில்லை என்றால் எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகட்டும் என்று அழுது கொண்டிருந்தார்கள். இப்னு உமர் சொன்னார்கள், என் தந்தையே, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டாம போயிடுவானா? நபிகளாரோடு நீங்கள் தோழமை கொண்டீர்கள், அபூபக்கரோடு நீங்கள் தோழமை கொண்டீர்கள், இப்போது நீங்கள் எங்களுக்கு கலீஃபாவாக இருந்து எங்களை நீங்கள் நேர்வழிப்படுத்தினீர்கள், நேர்வழியின் பக்கம் அழைத்து சென்றீர்கள், அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டானா? என்ன பேசுறீங்க நீங்க என்று ஆறுதல் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த நல்ல மரணத்தை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், நல்ல முடிவை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அதே நேரத்தில் ஜிஹாத், இந்த ஜிஹாதுடைய கூலி இருக்கிறதே, இதை விட ஒரு பெரிய ஒரு கூலி எதுவுமே கிடையாது. அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியில் விழுவதற்கின்ற அந்த நேரத்திலேயே அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் அவருடைய உயிரை ஒரு பச்சை ஒரு ஒரு பறவையினுடைய வயிற்றிலே அவருடைய உயிர்களை அல்லாஹ் செலுத்துகிறார். அந்த பறவைகள் அரிசிக்கு கீழ் தொங்க விடப்பட்டிருக்கக்கூடிய கூட்டிலே அந்த பறவைகள் எல்லாம் ஒன்றாக அதை சுற்றி திரிந்து கொண்டிருக்கும். சொர்க்கத்தையே அதை சுத்தி வருமா அந்த பறவைகள். அப்ப அல்லாஹ் கேட்பானா, உங்களுக்கு என்ன வேணும்? யா அல்லாஹ், நாங்க எதை எதிர்பார்த்தோமோ அதை நீங்க கொடுத்துட்டியே, சொர்க்கத்தை நீ எங்களுக்கு கொடுத்துட்டியே, இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும்? அல்லாஹ் மீண்டும் மீண்டும் கேட்பானா, உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப அவர்கள் சொல்வார்கள், மீண்டும் எனக்கு என்னை நீ மனிதனாக்கு, அந்த உயிரை அந்த மனித உடலுக்குள் நீ புகுத்து, மீண்டும் நாங்கள் ஜிஹாத் செய்வோம், மீண்டும் உங்களுக்காக நான் ஷஹீதாவோம், எங்களுக்கு ஒரு ஆசை இருந்தா நீங்க அப்படி பண்ணி அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, அது மட்டும் முடியாது, ஒன்ஸ் நீங்க வந்துட்டீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் பேக் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் சொன்னார்கள், ஜிஹாத் செய்வதற்கான எந்த ஒரு வழிவகையும் நமக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் இல்லை, ஆனால் அப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தூய்மையான எண்ணமே உயர்ந்த எண்ணம் என்று சொன்னார். அப்படி எண்ணம் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய உயிரையும் என்னுடைய உயிரையும் இந்த உலகத்திலிருந்து பிரிக்கும் பொழுது உண்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் அந்த உயிரை பிரிப்பானாக. அதே நேரத்தில் அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் எந்த தூதை நாம் நேசித்தோமோ, எந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டோமோ அவர்களோடும் அந்த தோழர்களோடும் சித்திகீன்களோடும் சாலிஹீன்களோடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சிறிய அடையாளங்கள், அதாவது மறுமையினுடைய சிறிய அடையாளங்கள், அதை தொடர்ந்து பெரிய அடையாளங்களுடைய முழு விவரங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம்.